இப்ப டாஸ்மாக்ல என்ன நடந்தது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த டாஸ்மாக்ல சொல்லணும். என்னன்னு அப்பதான் உங்களுக்கும் அது புரியும். இல்லன்னா புரியாது. 2016ல இருந்து எப்போ? மார்ஷல் 2014ல இருந்து 16 2014ல இருந்து 2021 வரைக்கும் போடப்பட்ட வழக்குகள். 2016 யார் ஆட்சியில் இருந்தா? ஜெயலலிதா அம்மா அவர்கள். அம்மா இருந்தாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போனாங்க. அப்போ ஐ திங்க் தட் அப்ப இருந்த மதுவிலக்கு இந்த இந்த டாஸ்மாக் கம்பெனி மேல 44 பேரை பிடிச்சு கேஸ் போட்டாங்க. உங்களுக்கு நான் இப்பதான் வர விஷயத்துக்கு. நான் பல பேர் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன 44 பேர் மேல கேஸ் அப்படின்னு கேட்பீங்க. விஸ்வநாதன் மிஸ்டர் விஸ்வநாதன் ஃபார்மர் மினிஸ்டர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அவர் வீட்டுல இருந்தாரு. அவர் அப்பயே சந்திப்பேன் அப்பப்போ. போய் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நபர் வந்தார். அவர் வேண்டியவர் அவரை கூப்பிட்டு வந்தார் மினிஸ்டர் கிட்ட. என்னப்பா அப்படின்னு கேட்டா, டாஸ்மாக்ல ரூ. 3 அதிகமா வச்சு வித்துட்டானே. அவ்வளவுதான் ஒரு சின்ன தப்பண்ணா. நீங்க தான் மனசு வச்சு விட்டுருங்க அவன. அவன் அண்டர் சஸ்பென்ஷன்ல இருக்கான். ரொம்ப இடைநீக்கம் செய்யப்பட்டு பிரச்சனையா இருக்கு. அவர் சிரிச்சுட்டு ரூ. 3 அதிகமா வச்சு வித்துட்டானா? உங்ககிட்ட சொன்னானா? ஆனா இது கொஞ்சம் நீங்களும் பாருங்கண்ணாரு என்ன. அங்க சம்மந்தம் இல்லாம போயிருக்கேன். என்னடான்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு எவ்வளவுப்பா பாட்டில் விக்கிறேன்னு அண்ணன் விஸ்வநாதன் கேட்கிறார். எங்க ஃபார்மர் மினிஸ்டர் எடப்பாடிக்கு சப்போர்ட்டா இருக்காரு அவர். அப்ப அங்க வந்து நபர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 3000 பாட்டில் விக்கிறேன். அந்த தப்பு பண்ணவர். நான் உட்கார்ந்து தூக்கி போட்டுடுச்சு. என்னடா ரூ. 300 கரப்ஷன் போய் கடைசியில கரப்ஷன் பார்த்தா ஒரு நாளைக்கு மகன் 9000ன்றான் அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா 30 நாள் என்னாச்சு? 30 நாளைக்கு 9000 போட்டா 2,70,000 இன்று 12 மாசம் போடுங்க 32,40,000 ரூபாய் வருது.